பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக வரவேற்புரை நல்க நமது பள்ளியின் மூத்த பட்டதாரி ஆசிரியை இரா இந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை அளித்து மகிழ்கிறேன். 2024 அரசினர் மேல்நிலைப்பள்ளி நல்லான் பிள்ளை பெற்றால் இவ்விழா ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பிக்க இருக்கும் பெருமைக்குரிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, மேலும் இம்மண்ணின் மைந்தர் சிறப்பு விருந்தினர் இவ்விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற இருக்கும் பெருமைக்குரிய தமிழே உயிர் மூச்சான டாக்டர் கலைஞருடைய வழியில் செல்லக்கூடியவர், சிறப்புக்குரியவர், சிறந்த பண்பாளர், சென்னை மேற்கு மாவட்ட செயலாளருமாகிய இவ்வூரின் பேரரசாக விளங்கிக் கொண்டிருக்கும் சிற்றரசு ஐயா அவர்களே, எங்கள் ஊரின் பொறுமைக்கும் வெற்றியின் திலகமாகிய ஊராட்சி மன்ற தலைவர், அன்பிற்கு இலக்கணமானவர் குமரவேல் ஐயா அவர்களே, மருத்துவராக இருந்தோம் பள்ளியினுடைய நலனிலும் ஆசிரியர்களுடைய நலனிலும் அதிக அக்கறை கொண்ட எங்களுடைய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கதிர்வேல் ஐயா அவர்களே, இவ்விழாவிற்கு வருகை புரிந்து மற்றும் SMC தலைவர் மேடம் கல்பனா மேடம் அவர்களே மற்றும் SMC குழுவினுடைய ஆலோசகர் சிறப்புக்குரியவர் அன்பிற்குரியவர் கதிரவன் ஐயா அவர்களே, இவ்விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க இருக்கும் இவ்வூரின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அருளாளன் ஐயா அவர்களே மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் நேதாஜி ஐயா அவர்களே, அன்பிற்கு இலக்கணமானவர், இப்ப ஊரினுடைய ஊராட்சி தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அறிவழகன் ஐயா அவர்களே மற்றும் இவ்வூரின் ஒன்றிய கவுன்சிலர் முரளி ஐயா அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பிக்க இருக்கும் மேலும் இப்பள்ளியினுடைய நலனில் அதிக அக்கறை, என்னதான் நாம் பேரும் புகழும் பெற்றிருந்தாலும் கொடுத்தலின் மூலம் இன்பத்தை பெறுதல் என்பது ஒரு சிறப்பான தமிழர் பண்பாடு. அதுக்கு கொடை வள்ளல்களாக விளங்கிய இப்பள்ளியினுடைய நலனில் அதிக அக்கறை கொண்ட கொடை வள்ளல்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மாணவர்களுடைய நலனை கருதி உதவிக்கரம் நீட்டிய மகான்கள் விஜயகுமார் அவர்கள், ஆசிரியர் ஓய்வு கி குமரன் அவர்களே, சி கண்ணன் ஐயா அவர்களே, நே திருமாறன் அவர்களே, லா மகேந்திரன் ஐயா அவர்களே, திருமதி நே இளவரசி அவர்களே, திரு பே கணேஷ்குமார் அவர்களே, சோ ரமேஷ் அவர்கள் கேபிள் டிவி அவர்களே, சு சந்திரன் அவர்களே, சு சுரேஷ் அவர்கள் நாகலாம்பட்டு, தா பச்சையப்பன் அவர்களே, ரா தேவி பாலன் அவர்களே, சா தனசேகரன் அவர்களே, மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் பள்ளியினுடைய அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, எங்கள் உயிரினும் மேலான அன்பு மாணவ செல்வங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களே, பெரியோர்களே, கடைநிலை ஊழியர்கள், சிறப்புக்குரிய மகளிர்கள், உங்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வரவேற்புரை நல்கிய
ஐயா அவர்கள். ஒரு விவசாயிக்கு ஒரு ஓய்வு தேவை என்பதற்காகத்தான் காலங்காலமாக பொங்கல் விழா என்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தி அந்த நாட்களில் அந்த விவசாயிகள் தன்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்து ஒரு இன்பமுற்று வாழ்கிறார்கள். அதை போலவே நமது அரசானது ஆசிரிய பெருமக்களும் மாணவ செல்வங்களும் இடைவிடாது தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டு இந்த மூளைக்கு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் சற்று ஒரு நாள் மட்டும் அந்த இடைநிற்றலை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு நமக்கு தமிழக அரசானது இந்த ஆண்டு விழாவை நமக்கு வழங்கி இருக்கின்றது. ஆகையால் இந்த ஆண்டு விழாவை அளித்த நமது அரசுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை, விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் கல்வி மாவட்டம், செஞ்சி ஒன்றியம். பள்ளி ஆண்டு விழா அரசினர் மேல்நிலைப்பள்ளி நல்லான்களை பெற்றால் காலையில் நம் பள்ளிக்கு வந்து வருகை புரிந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. முதலாக நேற்று கால தாமதம்தான், நேரில் சென்று தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மனதார பாராட்டுகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அரசுக்கு. மேலும் இடைநிலை கல்வி பயிற்றுவிக்க 9 பட்டதாரி ஆசிரியர்களில் 8 பேர் நிரந்தர ஆசிரியர்களாகவும் ஒரு ஆசிரியர் மட்டும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாகவும் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களாக கலை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், தையல் ஆசிரியர்கள் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் இளநிலை உதவியாளர், ஆய்வக உதவியாளர் என 2 ஆசிரியர் அல்லாதோர் பணியாளர்களும் நம் பள்ளியில் பணிபுரிகின்றனர். இப்பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 382 மாணவர்கள் படித்து பயன்பட்டு வருகின்றனர். செஞ்சி வட்டத்தில் தேர்ச்சி நிலையில் சிறப்பு பெற்று விளங்கும் இப்பள்ளி கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 95% விழுக்காட்டையும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 82% விழுக்காட்டையும், 10ஆம் வகுப்பில் 97% விழுக்காட்டையும் பெற்றுள்ளது. 2023ஆம் கல்வியாண்டில் 24 கல்வியாண்டில் தமிழக அரசு வழங்கும் பள்ளிக்கான நலத்திட்டங்கள் அனைத்தும் அதிவிரைவாக பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பேருந்து பயண அட்டை, விலையில்லா பாட நூல்கள், பாட குறிப்பேடுகள், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விலையில்லா மிதிவண்டிகள் மாண்புமிகு சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு KS மஸ்தான் ஐயா அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டுக்கு வழங்க இருக்கக்கூடிய விலையில்லா மிதிவண்டியானது இன்றுதான் நம் பள்ளிக்கு வந்து சேர்ந்தது. அதுவும் பாருங்க, 11ஆம் வகுப்பு முடித்து வெளியேறுவதற்குள் இந்த ஆண்டு நமக்கு அதிவிரைவாக அரசானது வழங்கி இருக்கிறது. அதையும் நாம் வரும் வாரங்களில் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து விடும் என்பதில் பள்ளியின் தலைமையாசிரியர் என்ற முறையில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முற்படுகிறேன். மேலும் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த தினமும் தினகரன் செய்தித்தாள்கள் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு KS மஸ்தான் அவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 6 வகுப்பறை கட்டிடமும் அவர்களால் தூங்கப்பட்டு தற்போது கட்டப்பட்டு வருகிறது. நம் பள்ளியில் தனி நூலகம் அமைத்து தேன் சிட்டு இதழை கொடுத்து மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி வழங்கப்படுகின்ற கல்வி ஊக்க தொகையானது பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய திரு பொன்தேனன் அவர்களால் விழுப்புரம் மாவட்டத்திலேயே நம் பள்ளியில் எந்த ஒரு சுணக்கமுமின்றி 100% அந்த ஊக்கத்தொகையானது பெற்று இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி நம் பள்ளியில் நீட், JEE உயர்கல்வி வழிகாட்டுதல் ஆகியவற்றின் பொறுப்பாசிரியர்களான திரு ஏழுமலை, திரு அசோகன் அவர்களால் மாதம் மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறது. தேசிய கலைத்திட்டம் 2005 மாணவர்களுக்கு படிப்புடன் மதிப்பீடு கல்வி உள்ளிட்ட பாட இணை செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தர பரிந்துரைக்கப்படுகிறது.
மேலும் கல்வியியல் மாணவர்களின் கற்றலுடன் சமூக மதிப்பீடுகளை அறியும் வகையில் நம் பள்ளியில் பல குழுக்கள் வாரந்தோறும் செயல்பட்டு வருகிறது. தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், சமூக அறிவியல் மன்றம், வானவியல் மன்றம், வினாடி வினா மன்றம், திரைப்பட மன்றம், பசுமைப்படை, சாரணர் இயக்கம், இளம் செஞ்சிலுவை சங்கம் இவற்றில் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைவராகவும் பொறுப்பாசிரியர் உறுப்பினர் செயலராகவும் மாணவர்கள் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். ஒவ்வொரு வாரமும் இக்குழுக்கள் ஆலோசனை நல்கி நல்ல ஆளுமையுடன் மாணவர்கள் திகழ வழிகாட்டப்பட்டு வருகிறது. வாரந்தோறும் மாணவர்கள் மன்றம் கூட்டப்பட்டு மாணவரின் படைப்புகள் வெளிப்பாடுகள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பில் ஒவ்வொரு விழாவின் போதும் கட்டுரை, பேச்சு, ஓவியம் முதலான போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழாசிரியர் திருமதி மா தமிழரசி அவர்கள் மன்றத்தின் பொறுப்பாசிரியராக இருந்து வழிநடத்தி வருகிறார். தமிழில் எழுத படிக்க தெரியாத மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தனிப்பயிற்சி வகுப்பின் மூலம் சரளமாக படிக்கும் மாணவர்களாக மாற்றி எழுத படிக்க தெரியாத மாணவர்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து வருகிறார்கள். மேலும் தமிழ் இலக்கிய மன்றத்தில் பங்கு பெற்ற மாணவர்கள் மாவட்ட அளவில் முதன்மை பெற்று விளங்குகின்றனர். கலை திருவிழாவில் மாணவர்கள் மாவட்ட அளவில் பங்கேற்று மாநில அளவிலும் வெற்றி பெற்றனர். அதில் அழகு கையெழுத்து தமிழ் போட்டியில் செல்வி வே கிருத்திகா 8ஆம் வகுப்பு மாணவி மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். பொம்மலாட்ட போட்டியில் மாவட்ட அளவில் செல்வி சா ஜெனிஃபர் 10ஆம் வகுப்பு மாணவி முதலிடத்தை பிடித்து மாநில அளவில் தனது பங்கினை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் மாநில அளவில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இம்மாணவிகள் சென்று 2 பரிசுகளானது பெற்று வந்தனர். ஆனால் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அரங்கில் நடைபெற்ற மாவட்டத்திற்கான முதலிடம் பெற்ற மாணவிகளுக்கு மீண்டும் அந்த கிருத்திகா, ஜெனிஃபர் போன்ற மாணவிகள் இன்று காலை நம்மளுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களிடம் சென்று அந்த பெருமையை அந்த கேடயத்தை மற்றும் சான்றிதழையும் பெற்று இன்றுதான் வந்து சேர்ந்தனர். நன்றாக தேறி வருகின்றனர். என்னை பொறுத்தவரை வர காலங்களில் இந்த நல்லான்புலை பெற்ற மாணவர்களானது அனைத்து பாடங்களிலும் 100% தேர்ச்சி அடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கணித மன்றத்தில் ஆசிரியர் திருமதி ரா இந்திரா மற்றும் திரு போ பொன்தேனன், திரு மா கோபிநாத் அவர்களின் சீரிய முயற்சியால் மாணவர்களின் அறிவை பட்டை தீட்டி வருகின்றனர். மெல்ல கற்கும் மாணவர்களை இனம் கண்டு அடிப்படை கணக்குகளை கற்று தந்து மெருகேற்றிக் கொண்டிருக்கின்றனர். அறிவியல் மன்றம் மற்றும் வானவியல் மன்றம் பொறுப்பாசிரியரான திரு மாகா சுரேஷ் அவர்கள் அறிவியல் கண்காட்சியை சிறப்பாக நடத்தி மாணவர்கள் மன்றத்தினையும் நடத்தி 8ஆம் வகுப்பு மாணவன் செல்வ மா மணிகண்டன் பங்கேற்று மாவட்ட அளவில் பரிசினை பெற்றுள்ளார். இவைகளெல்லாம் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து உள்ள மாணவர்களின் பட்டியல். சமூக அறிவியல் மன்றம் மற்றும் வினாடி வினா மன்றத்தின் பொறுப்பாசிரியர்களான திரு வி நாராயணசாமி அவர்கள் வரலாற்று கண்காட்சி சிறப்பாக நடத்தினார். வாரந்தோறும் வினாடி வினா போட்டி நடத்துதல் மூலமாக மாணவர்களை வட்டார அளவில் பங்கேற்க செய்தனர். திரைப்பட மன்றம் மற்றும் செஞ்சிலுவை சங்க பொறுப்பாசிரியர் திரு போ பொன்தேனன் அவர்களும் தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் திரு மா கோபிநாத் அவர்களாலும் சாரணர் இயக்க பொறுப்பாசிரியர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களாலும் மாணவர்களை வாரந்தோறும் வழிநடத்தி மரக்கன்று நடுதல், மூலிகை தோட்டம் அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக அரசின் செயலுக்கு இணங்க நம் பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் திரைப்பட மன்றத்தில் கூடுதலாக மணிமொழி ஆசிரியர் அவர்களும் இந்த பங்கேற்பில் உறுதி கொண்டு மாணவர்களுக்கு அந்த திரைப்படத்தினை காண்பித்து வருகிறார். தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி RBSK குழு மூலமாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கு முழு உடல் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. நம் அரசால் வழங்கக்கூடிய கண்ணொளி திட்டத்தின் மூலமாக 35 மாணவர்களுக்கு இந்த ஆண்டானது கண் கண்ணாடி வாங்கி தரப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்து அரசுக்கும் நம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். RBSK பொறுப்பாசிரியர்களான திருமதி மா மரிய தமிழரசி, திரு வி நாராயணசாமி அவர்களால் வருடம் 2 முறை குடற்புழு நீக்க மாத்திரையும் வாரம் 1 முறை இரும்பு சத்து மாத்திரையும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசால் வழங்கும் மதிய உணவு திட்டத்தினால் பள்ளி மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். குறிப்பாக வெளியில் செல்ல முடியாத மாணவர்களாக இருந்தாலும் கூட அந்த மாணவர்களையும் ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த மாணவர்களும் நம் பள்ளியிலேயே அந்த மதிய உணவு திட்டத்தை வழங்குவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகையால் மதிய உணவு திட்டம் என்பது நம் மாணவர்களுக்கு ஒரு அரும்பெரும் மருந்தாகவே உள்ளது. இந்த நிகழ்விற்கு வருகை சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக
மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சென்னை மேற்கு மாவட்ட செயலர் ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கப்பட்ட ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர்கள். அடுத்ததாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கே. கௌரவா அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். நமது கிராமத்தின் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பள்ளி தொலைக்காட்சி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா அபிலாசன் ஐயா அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். தேவி பாலன் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கோ. அருளாளன் ஐயா அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா நேதாஜி அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். நமது கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். சகோதரர் முருகேசன் ஐயா அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். இல்லம் தேடி கல்வி சார்பாக வருகை தந்துள்ள இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். We've been living
நமது பள்ளியின் சிறப்பு விருந்தினர், நமது பாசத்திற்குரிய சகோதரர், நீங்கள் நல்லான் மண் தந்த சிங்கம், சென்னையில் வளர்ந்த தங்கம், சென்னை மேற்கு மாவட்டத்தின் திருத்தேர், கோபாலபுரத்து பாசறையில் இனமானமும் மொழி உணர்வும் பெற்ற கோமகன், சுயமரியாதை கொள்கையில் பெரியார் நீ, இனமானம் காப்பதில் அண்ணா நீ, கழகத்தை வழிநடத்த பாடம் முதல்வரிடம் கற்றாய் நீ, பொறுமையும் அடக்கமும் உதயநிதியிடம் பெற்றாய். மொத்தமாய் சொன்னால் நல்லான் பிள்ளை பெற்றால் தாங்கிய இமயம் நீ. 10 ஆண்டு அரசியல் அனுபவமே உங்கள் விடாமுயற்சியின் விஸ்வரூப வெற்றி. சூரியனில் வியர்ந்து நிலவினில் குளிர்ந்து எப்போதும் இன்னும் நட்சத்திரம் நீங்கள். முயற்சி செய்கிறவன் சாதனை படைக்கிறான், தொடர்ந்து முயற்சி செய்பவன் சரித்திரம் படைக்கிறான். சாதனை என்பது உங்கள் அலங்காரம், சரித்திரம் என்பது உங்கள் அஸ்திவாரம். கழகப்பணி, ஆட்சிப்பணி இரண்டும் உனக்கு அறிவாலய திருப்பணி. நீங்கள் தமிழகத்தின் விடியலுக்காய் உதித்த சிறப்பு சூரியனே, சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நாங்க வந்ததுலேருந்து ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. மாணவி செல்வங்கள்லாம் ஏன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்க தலைமை ஆசிரியர் எப்படி ஒரு மேடையில் எத்தனையோ சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நாங்களும் உங்க இடத்துல உட்கார்ந்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதால நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்க பொறுமை காக்கணும். அதே போல நான் குறிப்பிட்ட நேரம் தான் இருப்பேன் என்று சொன்னதாக சொன்னார்கள். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. எதற்காக அதை சொன்னேன் என்று சொன்னால், உங்களை போன்று நானும் மாணவ செல்வங்களாக இருக்கும்போது இங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சி நேராக என்னாங்கனாக்கா லைட்டு போயிடும். லைட்டு போயிடுச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ற வந்திருக்கு இந்த மாணவ செல்வங்களோட நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை யாருமே பார்க்கலையே என்று பெரிய மன வருத்தம் ஏற்படும். இது போன்ற மன வருத்தமும் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த நிகழ்ச்சி சீக்கிரம் முடிக்கிறது. நான் ஒரு அரை மணி நேரத்துல பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னேன். அதுதான் சரி. இப்ப நாங்க வந்ததுல இருந்து ஒரு பழைய நினைவுகள், மலரும் நினைவுகள் எத்தனையோ எங்களுடைய எண்ண ஓட்டங்களில் இருந்தன. அதே போல உங்களிடத்திலே நீங்க இருக்கின்ற இடத்துல நாங்க அமர்ந்து பார்த்தது போல எப்படி உங்களுடைய ஆசிரியர்களை நீங்கள் கௌரவித்த போது, மேலே இருந்து மேடையில கௌரவித்த போது உங்களுடைய ஆக்ரோஷமும் அப்படியே ஒரு உற்சாகமும் இருந்ததோ, அதே போல நாங்கள் படித்த பயின்ற எங்களுடைய ஆசிரியர்களை நான் கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்போது அவர்களுக்கு என்னோட பொன்னாடையை போர்த்தி மகிழ்வுக்கு இருக்கின்றேன். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு திரு அருளாளன் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி போயிருக்கு. எங்களுடைய தமிழ் ஆசிரியர் திரு அமரேசன் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. முதற்கண்ணாக பாவித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் என்னுடைய அருமை சகோதரர் வீமா கதிர்வேல் அவர்களே, அது மட்டுமல்ல இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராகவும் இருந்து சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதே போல JRC கொடியினை ஏற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரி SMC தலைவர் என்னுடைய அருமை சகோதரி தே கல்பனா அவர்களே, சாரணர் படை கொடியேற்றி அமர்ந்திருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அருமை அக்கா மீனா அமரேசன் அவர்களே, அதே போல தேசிய பசுமைப்படி கொடியேற்றி அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய கவுன்சிலர் என் அருமை சகோதரர் டி முரளி அவர்களே, ஒலிம்பிக் தீபம் ஏற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய முன்னாள் மாணவி திரு நே இளவரசி அவர்களே, விழாவினை தொடங்கி வைத்து இந்த இந்த பள்ளியினுடைய SMC ஆலோசகராக இருக்கின்ற இந்த கிளைக்கழகத்தினுடைய செயலாளரும் நம்முடைய அருமை சகோதரர் அருமை தம்பி இரா கதிரவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற S ராஜா அவர்களே, சோ ரமேஷ் அவர்களே, மற்றும் பச்சையப்பன் அவர்களே, தேவி பாலன் அவர்களே, தனசேகரன் அவர்களே,
முருகேசன் சிஆர்பிஎஃப் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி என்பது எத்தனையோ பெரிய தலைவர்களை உருவாக்கிய பள்ளி, வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி. இந்த பள்ளியிலே படித்த எத்தனையோ மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உயர் பொறுப்புகளிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, சப் கலெக்டரா இருக்காங்க. அது மட்டுமல்ல, இதெல்லாம் ஏன் சொல்றேனாக்கா, இப்படிப்பட்ட மாணவர்களை எல்லாம் உருவாக்கிய இந்த பள்ளியிலே, இதே பள்ளியிலே தான் நானும் பயின்றேன். இங்கே எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களும் இங்கே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே நான் ஆண்டு விழாவிலே சிறப்பாளராக அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால், எங்களை எல்லாம் உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையே சாரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு இதே மேடையிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மாணவ செல்வங்கள் நீங்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசை, உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசை. இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பாடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறைகளிலே பேசும்போது சில வார்த்தைகளை சொல்வார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், இந்த நாட்டிலே அவருக்கு 2 கண்கள் என்றால், 2 கண்கள், ஒன்று மருத்துவம், 2வது கல்வி. தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டிலே அதிகப்படியான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும்தான். எந்த ஒரு நாடு மருத்துவத்திலும் கல்வியிலும் உயர்ந்து விளங்குகிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கும் என்பார்கள். இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் முறையாக படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். இன்றைக்கு கல்வியினுடைய தரத்தை எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்குது என்பதற்கு எத்தனையோ சான்றுகள், எத்தனையோ புதுமையான திட்டங்கள். அந்த திட்டங்களை எல்லாம் நான் கூறுவதை விட உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இங்க மிக சிறப்பாக எடுத்து கூறினார். இல்லம் தேடி கல்வியிலிருந்து எல்லா திட்டத்தையும் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை சிறப்பாக எடுத்துரைத்தார். இதெல்லாம் எதற்காக? எதிர்வரும் காலத்தில் இந்த சந்ததிகள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், உங்களை நம்பியிருக்கின்ற உங்கள் பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும், அடுத்த சந்ததிக்கு நீங்கள் எப்பவும் உந்துதலாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். அதனால் மாணவ செல்வங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் மனதிலே ஏந்தி கொள்ள வேண்டும். இந்த இளமை காலம் என்பது எல்லோருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு காலம். அந்த காலத்திலே நம்ம எப்படியோ வழி தவறி சென்று விட்டோம் என்று சொன்னால் திரும்ப மீட்டெடுப்பது என்பது மிகவும் இயலாத ஒரு காரியம். வயது ஆக ஆகத்தான் தெரியும் நாம் இப்படி ஒரு தவறை செய்து விட்டோமே, படிக்கின்ற காலத்திலே நாம் படிப்பதை தவறிவிட்டு விட்டோம், அதனால் நாம் இந்த நிலைக்கு இருக்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாணவர்களுடைய ஒழுக்கத்திலே அதிக அக்கறை எடுத்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சரோ அல்லது மாணவரோ இதுக்கான ஒத்துழைப்புகளை நல்காவிட்டால் நீங்கள் எப்போதும் அரசுக்கு உறுதுணையாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குறிப்பாக உங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உங்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களை சொற்பொழி நடக்க வேண்டும். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்க ஆசிரியர் அங்க மூலையில வராருன்னா அவ்வளவுதான், இங்கேயே துண்டகான துணியகான ஓடிடுவோம். எந்த மூலையில இருக்குன்னே தெரியாது, எந்த சீட்ல உட்காரனே தெரியாது. அப்படியெல்லாம் எங்களை கண்டிப்போடு வளர்த்த காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு நான் ஒரு பொறுப்பில் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கிருந்து படித்துவிட்டு சென்னைக்கு சென்று அங்க கல்லூரி படிப்பை முடித்து MA முடித்து MPhil முடித்து, நேற்றைக்கு கூட என்னோட ஆசிரியர் சொன்னார், நான் காலேஜில் படிச்ச ப்ரொஃபசர் வந்து என்ன பார்த்து சொன்னார், எல்லாம் முடிச்சிட்டீங்க, ஒரு PhD முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான முயற்சியில் எனக்கு ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்துல தான் நான் அதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே BL வந்து எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட் சீட் கிடைச்சிருச்சு. நான் ஒரு வழக்கறிஞராக போன முடிவு பண்ணிட்டேன். அதற்குள்ள இந்த அரசியலை பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்தவுடனே கடைசியில் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் இன்னும் சேர்ந்து உங்ககிட்ட வழக்கறிஞராகவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். என்ன காரணம்னா, படிப்பதற்கு வயது முக்கியம் அல்ல, எந்த வயசுல வேணா படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், உங்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து உங்களுடைய கல்வி மட்டும்தான். அந்த கல்வியினை தரத்தினை உயர்த்துவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு ஆசிரியர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்விலே நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த காலத்துக்கு இனிமையான காலம். இந்த காலத்தை தவறிவிட்டு விட்டால் மிகவும் கடினம். நாங்களும் காலத்துல உங்களை மாதிரி இருப்போம். எப்படா அந்த சிறப்பு விருந்தினர் இருப்போம், இவங்க வந்து என்ன இருந்துச்சு. இப்போ எனக்கு ஆனா உங்களுக்கு எப்பவுமே யூஸ் இல்லாத வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாம் அனுபவத்தால நாங்க பெற்றத நீங்க இப்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே உங்களுடைய கல்வி தரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து
ஒரு என்ன போடுறீங்க, சேர் போட்ட மாதிரி அழகா உட்காந்துருக்கீங்க ஜம்முன்னு. நாங்களாம் ஆனால் கீழே தான் உட்காரணும். ஏன்னா அப்போதைக்கு அவ்வளவுதான். நாட்டினுடைய தரம், பொருளாதாரம் எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பேண்ட் ஷர்ட், எங்களுக்கு அப்படி கிடையாது. ட்ரௌசரு 10th படிச்சாலும் அதுதான். +2 நாங்க படிக்கிறப்ப +2 கிடையாது, 10th தான். அப்ப என்ன, எங்களுக்குள்ள பாதி பேர் எத்தனையோ மாணவர்கள் வந்து ரோட் ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சிருக்காங்க, விளக்கு வச்சு படிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கரண்ட் இருந்தது, நாங்க அதெல்லாம் படிச்சோம். அப்படி படித்தவர்கள் இன்னைக்கு எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லார் வீட்லயும் ஃபேன் இருக்கு, கரெக்டா? ஒரு சிலர் வீட்டுல ஏசி கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல, இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்குல்ல. அதையும் தாண்டி சொகுசா வந்து போறதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சைக்கிள் கொடுத்துருக்குது. எல்லாம் இங்க பேட்டை, புத்தகரம், நாலாம்பட்டு, மாதக்குண்டி எல்லா மாணவர்களும் நடந்தே வந்து படிச்சுட்டு நடந்தே போனாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்க சூழ்நிலையில ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு எல்லாம் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அது மட்டும் பஸ் வேற, எனி டைம் இப்ப பஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பஸ் முடிஞ்சு அடுத்த பஸ் முடிஞ்சு அடுத்த பதிலாம் அப்படி கிடையாது. காலையில வந்தா சாயந்தரம், காலைல ஸ்கூல் வரதுக்கு ஒரு பஸ், திரும்ப ஸ்கூல் முடிச்சுட்டு போறதுக்கு ஒரு பஸ். எங்களுக்கு எல்லாம் வீடு இங்கே நாங்க நடந்து போயிட்டோம். ஆனா எங்களுடைய சக மாணவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் மிகவும் மன வருத்தமாக இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சாங்கன்னா 6 மணிக்கு மேல எப்படி அவங்க தனியா போவாங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லா வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம் பள்ளி என்பது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தவறவிட்டு என்று சொன்னால் இனி எதிர்வரும் காலங்களில் நம்ம நிறைய சிரமத்திற்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளியிலே இந்த கல்வி கற்கின்ற காலத்திலே நீங்கள் முறையாக ஆசிரியர்கள் சொல்வதை தயவு செய்து கூர்ந்து கவனித்து நீங்கள் உங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் மெத்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே இந்த பள்ளிக்கு நான் வரும்போதெல்லாம் எங்களுடைய பழைய நினைவுகள் இருக்கும். எப்படி இந்த பள்ளி எப்படி மாறி இருக்கிறது, இந்த பள்ளி இன்னும் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதனால் நான் இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றுவதற்கு என்னுடைய சென்னை மாநகராட்சியிலே நான் சென்னை பணிகள் நிலைக்குழு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். பொதுவாக மக்கள் பணி ஆற்றுவதற்கு அரசு எந்த விதமான ஊதியமும் வழங்குவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார், உங்களுக்கு எல்லாம் ஒரு மதிப்பூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த மதிப்பூதியம் என்பதுனால ஒரு அலவன்ஸ் மாதிரி. நாங்கள் மக்கள் பணியாற்றுறதுக்கு எத்தனையோ இடத்துக்கு போறோம், எத்தனையோ இடத்துக்கு வரோம். எங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் எங்களுக்கு மதிப்பூதியமாக வழங்கியிருக்கின்றார். அவ்வாறு எனக்கு வழங்கிய 10,000 ரூபாய் மதிப்பூதியத்தை கிட்டத்தட்ட 10 மாத காலத்திற்கான அந்த 10,000 ரூபாய் மதிப்பூதியத்தை கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி நிதிக்காக நான் வரைவு காசோலையாக வழங்க விரும்புகின்றேன். இது இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் மாணவ செல்வங்களாகி உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் என்னால் முடிந்த ஒரு சிறிய தொகை. இதே போல இந்த பள்ளிக்கு எத்தனையோ பழைய மாணவர்கள் அவர்களால் முடிந்த உதவியினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது இன்னும் தொடரும். உங்களுடைய வளர்ச்சியிலே எங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த உதவியாக இருந்தாலும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது என்னுடைய சகோதரர் கதிரவன் மூலமாகவோ அல்லது கதிர்வேல் மூலமாகவோ அல்லது ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாகவோ எந்த கோரிக்கைகள் விடுத்தாலும் அதை உடனடியாக நான் செய்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த அரிய ஒரு வாய்ப்பினை வழங்கி, அதுவும் இதே பள்ளியிலே நான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மேடையிலே நாயகனாக வீற்றிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய சிற்றரசு அவர்களே, தன்னுடைய உழைப்பினாலும் பண்பினாலும் ஓய்வில்லாத அந்த பணியின் காரணமாகவும் நற்பண்பின் காரணமாகவும் இத்தகைய உயர்ந்த பதவியை பெற்றிருக்கின்ற உங்களை நான் வாழ்த்துவதிலே பெருமடைகின்றேன். அதிலும் எனக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய மாணவர் இத்தகைய உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறாரே என்று கருதுகின்ற பொழுது நான் அளவில்லாத பெருமையையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் உயர்ந்த இந்த நிலை போதாது, இதை அடிப்படையாக கொண்டு மேலும் பல உயர்ந்த நிலைகளை நீங்கள் பெற வேண்டும். அந்த நிலைகளை பெற்று பார்த்து நாங்கள் பூரிப்பும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அதை நீங்கள் விரைவிலே பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. இந்த விழாவிற்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, பள்ளியிலே விழாக்கள் நடைபெறுகின்றன, தேசிய விழாக்கள் நடைபெறுகின்றன, குடும்ப விழாக்கள் நடைபெறுகின்றன, மத விழாக்கள் நடைபெறுகின்றன. இவ்வாறு விழாக்கள் எல்லாம் நடைபெறுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், மனதிலே உற்சாகமும் ஊக்கமும் ஏற்படுவதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் நடைபெறுகின்றன. நம்ம பள்ளியிலே இத்தகைய விழாக்கள் நடைபெறுவதனுடைய அடிப்படை நோக்கம் நம்முடைய கல்வியிலே ஆர்வம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இத்தகைய விழாக்கள் மூலமாக நீங்கள் கல்வியிலே ஆர்வத்தை பெற வேண்டும். ஏற்கனவே இங்கே முன்பு பணியாற்றிய தலைமையாசிரியர் ஐயா அவர்கள் கூறுவார்கள், மாணவ செல்வங்களே, நீங்கள் வருகை தர வேண்டும், 100 விழுக்காடு நீங்கள் வருகை தந்தால் நாங்கள் உங்கள் தேர்ச்சியை 100 விழுக்காடு தருகிறோம். எனவே நீங்கள் ஒரு சதம் அடித்தால் நாங்கள் ஒரு சதம் அடிப்போம், இருவரும் சேர்ந்து இரட்டை சதம் அடித்து இந்த பள்ளியினுடைய பெருமையை வளர்ப்போம் என்று கூறினார்கள். அதே வழியை பின்பற்றி இங்கே பேசிய தலைமை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஆற்றினார்கள். எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அதில் உற்சாகமும் ஊக்கமும் மகிழ்ச்சியும் துடிப்பாகவும் செய்கின்ற அத்தகைய தலைமாசிரியை காணுகின்றேன். அதுக்கு சற்றும் குறையாமல் நான் எல் என்றால் என்னையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இங்கே பேசிய சிற்றரசு அவர்கள் குறிப்பிட்டது போல, மாணவ செல்வங்களே, நாங்கள் அந்த உயர்ந்த நிலையை பெற்றிருக்கின்றோம். இத்தகைய விழாக்கள் மூலமாக நீங்கள் என்ன பெற வேண்டும் என்றால், நாமும் அத்தகைய உயர்ந்த நிலையை பெற வேண்டும், அதற்காக ஒரு ஊக்கத்தை பெற வேண்டும் என்று அந்த மனதிலே உறுதி கொண்டு நீங்கள் ஊக்கம் கொண்டு உயர்ந்த நிலையை பெற வேண்டும், பெறுவீர்கள். அத்தகைய ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவ்வாறு பெறுவதன் மூலமாக உங்களுக்கும் பெருமை, உங்கள் பெற்றோருக்கும் பெருமை, ஆசிரியை கற்பித்த ஆசிரியர்களுக்கு பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. எனவே நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது என்ன என்றால், நாட்டிற்காக நீங்கள் தனியாக எத்தகைய செயலும் செய்ய வேண்டாம். நீங்கள் நல்ல மாணவர்களாக, பண்புள்ள மாணவர்களாக, ஒழுக்கமுள்ள மாணவர்களாக உயர்ந்து உங்கள் பணிகளை செவ்வனே மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே நடந்து கொள்கின்றீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் நாட்டுக்கு செய்கின்ற உதவியாக கருத வேண்டும். உதாரணமாக ஒரு சிறிய பணி, ஒரு தண்ணீர் இருக்கிறது, தேவையில்லாத தண்ணீர், அது எங்கே வேணாலும் ஊற்றலாம். ஆனால் அவ்வாறு வீணாக அதை ஊற்றாமல் பக்கத்திலே ஒரு செடி இருக்கிறது என்றால் அந்த செடியிலே அந்த நீரை நீங்கள் ஊற்றுகின்ற பொழுது அந்த நீரானது அந்த செடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அதுவும் ஒரு நாட்டுப்பற்று தான். எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து உங்களையும் நீங்கள் உயர்த்தி கொண்டு இந்த வளமான நாட்டிலே வளமாக வாழ வேண்டும் என்று கூறி இத்தகைய வாய்ப்பினை நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அறுபத்தி 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதையை விதைத்த நாராயணசாமி பாகவதர் சடோபிள்ளை அவர்கள் நம்முடைய கிராமத்திற்கு உயர்நிலைப் பள்ளியை வித்திட்டார். அந்த வித்து இப்பொழுது பெரிய ஆலமரமாக வளர்ந்திருப்பதை எண்ணி பூரிப்படைகிறேன். இந்த
இந்த வளர்ச்சி மேன்மேலும் வளர மாணவர்களாகிய தாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறந்த கல்வியை பெற்று நீடு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுகின்றேன். அதற்கு உறுதுணையாக நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நிகழ்விலே நாம் கண்டிருக்கிறோம். நீங்கள் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவினுடைய சிறப்பு விருந்தினர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர பணிவான வணக்கம். சிறப்பு விருந்தினர் வாழ்த்துரை பேசிய பிறகு மற்றவர்கள் பேசுவது ஒரு சபை நாகரிகமாக இருக்காது. அந்த வகையில் நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் கூறியதைப் போல இந்த ஆண்டு விழா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து அல்ல. இந்த உற்சாகத்தோடு உங்களுக்கெல்லாம் இன்னும் 1 மாதங்களிலே தேர்வுகள் வர இருக்கின்றது. இந்த உற்சாகத்தையும் சேர்த்து நீங்கள் தேர்விலே சிறப்பாக தேர்வு எழுதி இந்த பள்ளிக்கு 100% தேர்ச்சியை பெறுவதற்கு நீங்களும் உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மாணவர்களுக்கு வாழ்த்து வழங்கி, அதற்காக ஆசிரியர்களும் இங்கே தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு 10, 11, 12ஆம் வகுப்பிலே 100% நீங்கள் வெற்றி நிச்சயமாக பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே உன்னை நான் வணங்குகின்றேன். தமிழுக்கு தலைவணக்கம், அவைக்கு என் வணக்கம். நல்லான் பிள்ளை பெற்றால் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று ஆண்டு விழாவினை நாம் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காலை நிகழ்வுகள் விளையாட்டு போட்டிகளில் தொடங்கி நிறைவுற்றது. இப்பொழுது மாலை நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சியானது இப்பொழுது தொடங்க உள்ளது. முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம். வரவேற்பு நடனத்தை ஆடுவதற்கு நம் பள்ளி மாணவிகள் இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள். சங்கீதமும் சங்கமும் சேரும் காவியமாய், அபிநயமும் நவரசமும் சேரும் ஓவியமாய், ஆதியும் அந்தமுமான இறைவனை பரதக்கலையின் மூலம் வரவேற்க வருகின்றனர் எம் பள்ளியின் நாட்டிய பேரொலிகள். அவர்களை வரவேற்று மகிழ்வோமா? நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகின்றது. மாணவர்கள் அனைவரும் அமைதி காத்து நிகழ்ச்சி நடைபெறும் வரை ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.